பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட்ல எஸ்பெஷலி ஏர்லி பிரெக்னன்சி ஃபேஸஸ்ல பாத்தீங்கன்னா சில டைம் பிளாசண்டாவோட டைப் வந்து சர்க்கம் வேலிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்க்கம் வேலிட் பிளாசண்டா அப்படின்னா என்ன? ஜென்ரலா பிளாசண்டா அதாவது நஞ்சு கொடிங்கிறது ஒரு ரவுண்ட் டிஸ்க் ஆஃப் டிஷ்யூ போல இருக்கும். அதுவே அந்த பெரிஃபரிஸ் அந்த மார்ஜினை சுத்தி அந்த மெம்பரேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரோல்ட் அவுட் ஆகி மார்ஜின்ஸ் மட்டும் திக்கெண்டா இருந்ததுன்னா அதை தான் சர்க்கம் வேலிட் பிளாசண்டான்னு சொல்லுவோம். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஒரு பீட்சா இமேஜின் பண்ணிக்கோங்க. நடுவுல ஃபிளாட்டா இருக்கும், பெரிஃபரியில மட்டும் கொஞ்சம் திக்கா ரவுண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அது போலதான் சர்க்கம் வேலிட் பிளாசண்டா இருக்கும். இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்பெசிபிக் ரீசனும் கிடையாது. பிளாசண்டா டெவலப்மெண்ட் போதே ஏற்படுற ஒரு வேரியேஷன் சொல்லலாம். இதனால அந்த பிரெக்னன்சில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிரச்சனைகள் கிடையாது. ஆனா ரொம்ப சில பிரெக்னன்சிஸ்ல என்ன ஆகலாம்னா பேபிக்கு பிளட் சப்ளை கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டா போலாம். ஸோ பாப்பாவோட வெயிட் அதனால கம்மியாகலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சில பேருக்கு ஏர்லி பிரெக்னன்சில ப்ளீடிங்கோ இல்ல டுவர்ட்ஸ் த டெலிவரி டைம் ப்ளீடிங்கோ ஏற்படலாம். அதனால சர்க்கம் வேலிட் பிளாசண்டான்னு கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ஸ்ல அந்த பிரெக்னன்சியை பாப்பாவோட வெயிட்டுக்காகவும் சரி மதரோட கண்டிஷனுக்காகவும் சரி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.